இவன் தன்னுடைய விரலால சைகை செஞ்சு வானத்துல பறந்துகிட்டு இருக்கக்கூடிய பறவையை அப்படி ஷூட் பண்ணி கீழே விழ வச்சிடறான். அதை பார்த்த பக்கத்துல நின்றுட்டு இருந்த அவனுடைய ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு போயிட்டு சாதாரணமா கையை அசைச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லா காரையுமே மூவ் பண்ணி ஒண்ணு மேல ஒண்ணு மோத வைக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய பாடி அப்படியே ஒரு மெக்கானிக்கல் பாடி மாதிரி மாறி ஒரு முழு ரோபோட்டாவே மாறிடுறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவனுடைய ஃப்ரெண்டால அவனுடைய கண்ணை அவனாலே நம்ப முடியல. இப்படி இருக்க ஒரு நாள் அவனுடைய ஃப்ரெண்ட ஸ்கூல்ல ஒரு பையன் புள்ளி பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் அந்த இடத்துக்கு போய் அவனுடைய கையை லேசா தான் பிடிப்பான். அது அவனுக்கு பயங்கரமான வலியை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம கையால சைகை செஞ்சு அவனையும் ஷூட் பண்ணி போட்டுலான்னு பாக்குறான். அவனுடைய ஃப்ரெண்டு தான் வேணான்னு சொல்லி தடுத்துடுவான். அதுக்கப்புறம் அவனுடைய போன் எடுத்து லைட்டா ஸ்வைப் பண்றான். உடனே கம்மியா இருந்த அவனுடைய பேங்க் பேலன்ஸ் அப்படியே 1 மில்லியனா இன்க்ரீஸ் ஆயிடுது. இந்த விஷயத்தெல்லாம் வச்சு ட்ராக் பண்ணி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணலான்னு வராங்க. அவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தாலும் அவனை அப்படி சுத்தி வளைச்சிடுறாங்க. உடனே அவன் திரும்பவும் அவனுடைய கையே கன்னு மாதிரி யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய 2 போலீஸ் ஆபீசரையும் சுட்டு தள்ளிட்டு அப்படியே அவனுடைய பாடியில ஜெட் பேக் மாதிரி வர வச்சுக்கிட்டு கண்ணிமிக்கிற நேரத்துக்குள்ள அவங்களுடைய கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டு அந்த இடத்தை விட்டே பறந்து போயிடுறான். இதனால இவன் அந்த நாடு முழுக்க தேடப்படக்கூடிய குற்றவாளியா மாறிடுறான். அவனுடைய போட்டோவை நியூஸ்ல எல்லாம் போட்டுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த பையனுடைய அம்மா அதிர்ச்சியிலேயே இறந்து போயிட்டு இருப்பாங்க. அதனால அவன் அவங்க எல்லாரையுமே பழி வாங்குறதுக்காக பப்ளிக்ல இருக்கக்கூடிய லைவ் டிவில வந்து யாரெல்லாம் இப்படி பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே விரலால செய்கை காட்டி அப்படியே பொட்டு பொட்டுன்னு சுட்டு தள்ளிடுறான்.